பிரவீன், 2வது நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம வந்து நம்ம ஏற்கனவே காவேரி பணம் போயிருக்கோம். எங்கேருந்து போயிருக்கோம்? நம்ம வந்து மேட்டூர்ல இருந்து நம்ம பூம்புகார் வரைக்கும் போயிருக்கோம். ஆமாம். நாம் அந்த சைடு நம்ம காவேரி பயணம் போகக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை, இந்த கிட்டத்தட்ட காவேரி வந்து சமநிலையில தான் நம்ம இருந்தது. அதே மாதிரி நீ நல்லா வாட்ச் பண்ணு. தமிழ்நாட்டு கர்நாடகா விட தமிழ்நாட்டில் தான் காவேரியில் அதிகமான டஸ்ட் இது போட்டிருந்தாங்க, மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? நெருஞ்சிப்பேட்டையில் யுவராஜ் நம்மளுக்கு சொன்னார்ல, ஒரு செத்து போனவங்களோட அந்த இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு, அப்புறம் வந்து நம்ம வந்து மோகனூருக்கு முன்னாடி ஒருத்தர் கார் நிறுத்தி காவேரியில குப்பையை ஒரு பெருசா எடுத்து போட்டாங்கல்ல. அப்புறம் இங்க நாம பாக்குறப்ப குப்பையை தூக்கி போடுறாங்க. ஆமா ஆமா. ஆனா இங்க அந்த மாதிரி நாம எங்கேயுமே பார்க்கல. இங்க பொதுவாவே அதாவது கிராமத்தோட காவேரி ஒட்டி இருக்கிற நகரம், சிறு சிறு நகரம், கிராமத்தோட சாக்கடைகளுக்கு வேணா இதுல நம்ம காவேரியில கலக்கிறத பார்த்தோம். ஆனா பொதுவாகவே இந்த ஒரு நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க செய்யற மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடக்கவே இல்லை. அது நம்ம அந்த காவேரி பயணத்திலே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த காவேரி பயணம் எல்லாமே சமவெளியில இருந்தது. அதே மாதிரி ஆமா, அங்க நம்ம எல்லா கிட்டத்தட்ட நம்ம வந்து காவேரி ஒட்டியே நம்மளுக்கு நிறைய பாதைகள் இருந்தது. இங்க அப்படி பண்ண முடியாது. கர்நாடகா முழுக்கவே நம்ம வந்து காவேரி வந்து மலைப்பகுதியில் நிறைய இடத்துல மலைப்பகுதியில் சில பகுதிகளில் வந்து நம்மளால வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்லாத இடம் மாதிரி தான் போகுது. அதனால வந்து பெரும்பாலான பகுதிகள் வந்து காவேரியை தொடுவோம், கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் வெளில போயிட்டு திருப்பியும் தொடுற மாதிரி. ஆனா தமிழ்நாடு முழுக்க முழுக்க பிளைன்ஸ்லேயே காவேரி போடுறதுனால வந்து நம்ம வந்து காவேரி கிட்டத்தட்ட வந்து குறுக்கு நடுக்கும் போயிடுவோம். அதே ஒரு பயங்கரமான சந்தோஷம் அந்த அனுபவம். ஆனா இந்த அனுபவத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே பச்சை தான். கர்நாடகாத்துல என்ட்ரி ஆனதுல இருந்து காவேரி இப்ப கடைசியா எங்க பார்த்த இடம் வரைக்கும் முழுக்க எங்கேயும் வயல்வெளிகள் தான். முழுக்க வெறும் பச்சையா முழுசாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இங்க வந்து ரொம்ப அழுக்கு எதுவும் கிடையாது. காவேரி அழுக்கு கிடையாது. அப்புறம் இந்த குளிக்கிறவங்களே கூட வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க சும்மா ஷாம்பு போட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு வந்து காலையில குளிச்சுட்டு போற மாதிரி தான் வர்றாங்க. எதுவும் அசுத்தம் பண்றதுக்கு சடங்குகள் வந்து ரொம்ப கம்மி. கோயில்கள்ல பாத்தியா, கோயில்கள் வந்து பெரும் கூட்டம் கூட கிடையாதுங்க. ஆமா கோயில்கள் வந்து பெருங்கூட்டம் கிடையாது. ஏன் கூட்டம் கிடையாதுன்னு சடங்குகள் கம்மி. நிறைய இடத்துல வந்து பெரிய கோயில் சடங்குகள் வந்து இங்க இல்ல. அங்க ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பவானி கூடுதுறை எல்லாம் பார்த்தா எவ்வளவு சடங்குகள், அது சடங்கை விட எவ்வளவு ட்ரெஸ் இருக்கும். ஆமா ட்ரெஸ், அதான் சடங்கு தான் அது. நீத்தர் சடங்குக்கு ட்ரெஸ்ஸை வச்சு போட்டு அது ஆத்துல போறது, அது ஒரு சடங்கா வந்து தூக்கி அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் நாம வந்து நேற்று ஒகேனக்கல்ல நம்ம தொடங்கணும். ஒகேனக்கல்ல தொடங்கி நம்ம வந்து அப்படியே நம்ம அஞ்சட்டி வழியா வந்து நம்ம இதுல வந்து அர்க்காவதி வந்து ரொம்ப முக்கியமானது. ஆமா காவிரி வந்து எப்படின்னா, காவிரி துணை நதியும் கிளை நதியும் கீழே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய கிளை நதிகள் போகுது. ஆனால் இங்கே மேலே கர்நாடகாவில் காவிரிக்கு எக்கச்சக்க துணை நதிகள் வந்து கலக்குது. அர்க்காவதி வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வந்து கலக்குது. அதுக்கப்புறம் ஷிம்ஷா, அதுக்கு மேலே இப்போ வந்து இன்னைக்கு மதியம் வந்து கபினி பார்த்தோம். நம்ம அர்க்காவதியை வந்து நம்ம ஒரு பாலத்து மேலே கடந்தோம்ல, அந்த இடம் ஞாபகம் இல்லை. அங்கேயும் அது ஒரு பயங்கரமான அகலமாகவும் நிறைய கொள்ளளவு கொண்ட தண்ணி கொண்ட ஆறாதான் நம்மளுக்கு தெரியும். ஆமா ஆனா அப்படி சேர்ந்துதான் வந்து ரொம்ப கொஞ்சம் எனக்கு என்னமோ வந்து கேஆர்எஸ்ல இருந்து இப்போ ஒரு நார்மலான காலத்துல இப்போ வந்து பெரிய வெள்ளம் வர்றப்போ 1 லட்சம் கன சதுரடி 1.25 லட்சம் திறந்து விடுறதை தவிர மற்றபடி ஒகேனக்கல்ல தண்ணி இவங்க இது பண்ணிட்டாங்கன்னா கேஆர்எஸ்ல இருந்து ரொம்ப குறைவா தான் வரும் போல இருக்கு. இந்த அர்க்காவதியும் சிம்சா இது ரெண்டும் சேர்ந்து கபினி. கபினி நம்மளுக்கு நம்ம கேஆர்எஸ்க்கு கீழே இருக்கிற துணை நதிகள் நம்ம வர தண்ணி நீர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் தோணுது. அப்புறம் அர்க்காவதியிலேயே பாத்தீங்கன்னா வந்து காவிரிக்கு கிட்டத்தட்ட ஒரு நிகரான அகலத்தோட தான் அர்க்காவதி ஓடுது. அது வந்து ஒரு பெரிய. அப்புறம் நேற்று வந்து ஈவினிங் பொதுவாகவே வந்து நம்ம ஆத்து பார்க்க கொள்ள அந்த காலையில வந்து மதியம் ஈவினிங் இருக்குல்ல, அது ரொம்ப நேச்சுராவே நம்மளுக்கு ஒரு அமைதி கிரியேட் பண்ண. அது என்னன்னு தெரியல, தண்ணிக்கு நம்மளுக்கும் ஒரு என்ன ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு தொடர்பு. என்ன காரணம் தெரியாம தான் நம்ம காவிரி பயணமே போனோம். அதனால வந்து அது ஒரு வகையான ஒரு பயங்கரமான ஒரு நிறைவுன்னு சொல்ல முடியாது, ஒரு அன்னைக்கு ஒரு இயல்பாவே மாலைக்கு வந்து ஒரு அமைதி உண்டு. பட் நீரோட இருக்கக்குள்ள நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அமைதியா இருக்கு. இப்ப நேத்து நாம அர்க்காவதியிலையும் கிட்டத்தட்ட முடிச்சோம்னு நினைக்கிறேன். ஆமா அப்புறம் இது நம்ம அர்க்காவதி முடிச்சுட்டு நேத்து நம்ம ஈவினிங் இதுக்கு வந்துட்டோம். அதோட சிவசமுத்திரத்துல வந்து கக்கனசுக்கியில இருந்து அந்த மேல இருந்து ஊத்துற தண்ணி ஃபுல்லா அந்த பைனாகுலர் வழியா பார்க்கக்குள்ள வந்து சின்ன நீர்த்துளி துளிகள் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு அமைதியா தான். ஒரு 7 மணிக்கு கரெக்டா நம்ம லைட் ஃபெயிலியர் முடிச்சுட்டு தான் இருட்டு வரக்குள்ளதானே அங்கிருந்து நம்ம கிளம்பி போனோம். அதனால வந்து அது ஆனா எப்படி ஒண்ணுமே வந்து நம்ம எதுவுமே தேவையில்ல.
ஒரு நீர் வழியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி போறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா நீர் வழி ஃபாலோ பண்ணிட்டு போனதே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் அந்த சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆமா நாம ஏற்கனவே காக்கா கலையில் கேரளாவோட நம்ம ஜீவன் லீலா படிச்சிருக்கோம்ல, நம்ம 2 பேரும் படிச்சிருக்கோம். அப்போ அதுதான் அப்ப அவர் வந்து கொஞ்சம் சில இடத்துல ஜோக்க ஒரு 3 டைம் பாத்திருக்காரு. மழை வர்றப்ப பாத்திருக்காரு, கோடை காலத்துல பாத்திருக்காரு, இடையில ஒரு டைம் பாத்திருக்காரு. ஜோக்குக்கு மட்டுமே ஒரு 50-60 பக்கம் எழுதி வச்சிருக்காரு. அப்போ நான் நினைச்சேன், என்ன தெரியுமா நினைச்சேன், என்ன இது கொஞ்சம் அதீதமா தான் இருக்குதுன்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ நம்ம அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். நம்மளுக்குமே அந்த அவர் அளவுக்கு நம்ம இல்லைனாலும் கூட நம்ம அளவுக்கு ஒரு ஒரு மனநிலை வந்து ஒரு மாறதை நம்மளால பார்க்க முடியும். மனநிலை மாறாம கண்டிப்பா இருக்க முடியும் எந்த ஒரு நீர்நிலை. அதுக்குதான் தீர்த்த யாத்திரைலாம் சொல்றாங்கல்ல இருக்கும். ஆமா, அதனால அந்த ஒரு மனநிலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பேசக்கலை இன்னும் ஜாஸ்தியா வந்துருச்சு. நம்ம பயணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பயணங்கள் எப்பயுமே வந்து காலையில் 5 மணி எழுவோம், 6 மணி கிளம்புவோம். சன் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து சன்செட் வரைக்கும் தான் நம்ம பயணங்கள். இன்னைக்குமே முக்கியமாக வந்து அந்த பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நான் காலையில் டீ குடிச்சும் போது அந்த 3 நாய்கள் வந்து ஒழுங்கா பாத்தியா நீ அனுபவம். ஆமா, அதையும் ஒரு நாய் வந்து நான் அந்த பண்ணை தூக்கி போடும்போது எல்லா நாயும் பெர்ஃபெக்டா கேட்ச் பிடிச்சி, ஒண்ணு வந்து தவறி அந்த பக்கம் போட்டோம், அதையும் கரெக்டா கேட்ச் பிடிச்சி வந்து நம்பவே முடியல. அந்த மாதிரியான இதுதான் இப்ப அதே மாதிரி கர்நாடகா உங்களுக்கு எவ்வளவு நாய்கள் பார்த்தோம். ஆமா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நாய்கள் தான். ஆமா, அது ஒரு பெரிய கிராமங்கள், அதாவது நகர தெருக்கள்ல இருக்கிற நாய்களை விட கிராமங்கள்ல நிறைய. அதே மாதிரி கர்நாடக கிராமங்கள் இப்பதான் டெவலப் ஆகிறதே தெரியுது. பெரும்பாலுமான பில்டிங் வந்து ஒரு பழைய கால ஸ்டைல்லயே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் புது பில்டிங். நேத்து ஒரு அது நம்ம என்ன ஒரு தொட்டஹள்ளி வந்து இப்பதான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரமே ஒரு டவுனே உருவாகி வந்திருக்கு. கண் கூட தெரியுது. ஆக்சுவலா டவுன் இல்ல, ஒரு சின்ன டவுன் தான். பட் எல்லாமே இப்பதான் புது கட்டடங்களா தெரியுது. கர்நாடகாவுக்கு இன்னும் உள்ள போகக்குள்ள பழைய கட்டடங்கள் புது கட்டடங்கள் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா அப்படி பெரும்பாலும் கட்டடங்கள்ல தான் இருக்கும். இங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பெரிய வந்து ஆனா மக்கள் தொகை இருக்கிற மாதிரியும் கர்நாடகா தெரியல. ஆமா, கர்நாடகா ஏன் தெரியுதுன்னா கர்நாடகா பரப்பு ஜாஸ்தின்றதால டென்சிட்டி வந்து கம்மி. சவுத் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டோட நிலப்பரப்புல ஒரு மடங்கு பெருசு. அதனால ஆமா, டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியான இது. நம்ம முழுக்க சுத்தம்லாம் வில்லேஜ் கிராமங்கள் தானே, அதனால வந்து இன்னும் குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நீ காலையில நம்ம போனது வந்து இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் போயிட்டு அங்க வந்து அப்புறம் இந்த கர்நாடக கிராமங்கள்ல தான் இயக்குனர் பாரதி ராஜா வந்து அந்த கொலைகள் சைடுல தான் அவரோட படங்கள். ஆமா, 16 வயது நிலை அந்த மாதிரியான படங்கள் கிராமங்கள் காட்டணும்னா அவருக்கு இந்த பக்கம் கொலைகள் தான் வராரு. ஆமா, அப்படி நான் வந்து அங்க இருக்கிற சில நிறைய ஷூட்டிங் போட்டு அங்க எடுத்துதான் அவர் சினிமாவில் நான் பார்த்த ஞாபகம் நம்ம திரும்ப வரல. அதனால நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இங்க வந்து அந்த மலைப்பகுதி நல்லா இதா இருக்குல்ல. நேத்து நம்ம வந்து அர்க்காவதி போறப்போ ஒரு கிராமம் பார்த்தோம்ல. அந்த கிராமத்துக்கு வந்து அந்த வெளியில வந்து ஒரு பெரிய மலை தெரியும். பெரிய மலை கீழே வந்து ஒரு 20-30 வீடுகளும் ஒரு அழகான கிராமம். அதாவது ஒரு சினிமாலயே ஒரு டாக்குமெண்ட்ரிலயே காட்டுற ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட்டுக்கான கிராமம் மாதிரி இருந்தது. அந்த கிராமம் நாமளே யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இது விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால வந்து கிராமத்துல எல்லாத்தையும் நம்மளுக்கு இது போட்டுட்டு டோல் போட்டுட்டு கயிறு கட்டி சின்ன, அது ஒரு பயங்கர சந்தோஷம் தான் அந்த பசங்களுக்கு. அது எல்லாமே சின்ன பசங்க தான், யாரும் அது காசு வாங்கி தண்ணி அடிக்கிற ஆளுங்க மாதிரி கூட தெரியல. எல்லாம் ஒரு யாராவது பண்டிகையை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு சந்தோஷம். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. நாம ஏற்கனவே சத்தீஸ்கர்ல நாம போகிறப்ப நாங்க 2 ரூபாலாம் கொடுத்து தப்பிச்சிருக்கோம். இந்த துர்கா பூஜை அந்த இதுக்கு அந்த டைம்ல. ஆமா, அந்த 10 நாள் வருது இல்ல சிவராத்திரி. அந்த பண்டிகைக்கே நாங்க வந்து 2 ரூபாய் 1 ரூபாலாம் வந்து பழங்குடி பசங்க சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு வந்து அவங்க முன்னாடி நின்று அவங்க சிரிப்பே ரொம்ப நல்லா ஒரு பிரைட்டா இருக்கும். ஒரு கள்ளமில்லாத வந்து காசு கொடுன்னு கேக்குற மாதிரி இருக்கும். நாம வந்து பெரிய வள்ளல் நினைச்சு கொடுக்கல. பட் ஆனா அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கினு எங்களை விட்டுறாங்க. ஆமா, அது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு சந்தோஷம் அது. ஆமா, அது எப்படியோ ஒண்ணு அவங்க பழங்குடிங்க அவங்க கிட்டயுமே இந்த பண்டிகை போய் சேர்ந்துருச்சு. உண்மையாவே அவங்களுக்கு அந்த பண்டிகை இருக்கா நம்மளுக்கு தெரியாது. பட் இங்க இருந்தே தான் போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான இங்கேயுமே கர்நாடகாவிலயுமே அந்த மாதிரி நம்ம ஒரு அப்புறம் முக்கியமான ஒரு நம்ம காவிரி பயணத்துல ஒரு முக்கியமான இது வந்து எங்க வந்து ஆறு இருக்கோ, எங்க குளிக்கிற மாதிரி இடம் இருந்தோ அங்கெல்லாம் தவறாம குளிக்கிறது. அது ஆமா, அப்புறம் பயந்துக்கிறோம்ல நம்ம நிறைய. யாரும் குளிக்கலாம் போய் எனக்கு கொஞ்சம் சேஃப்டி. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு வந்து இதுல வந்து சிவசமுத்திரத்துல இடுப்புக்கு அளவு கூட தண்ணி இல்ல. ஆனா நம்ம குளிக்கல. ஆனா ஏன்னா யாரும் முன்னாடி குளிக்கல. ஒரு 2 பேர் ஆல்ரெடி குளிச்சதை பார்த்துதான் நம்ம போய் குளிக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாத இடத்துல வந்து
குளிக்கிறதுல. ஆனா காவிரியில குளிக்கிறதுன்றது காவிரியில எந்த ஆத்துலயுமே ரன்னிங் வாட்டர்ல குளிக்கிறதுன்னா அது வேற மாதிரி ஒரு சந்தோஷமான ரொம்ப இதாக இருக்கும். நிறைய வந்து நீர்ப்பறவைகளை வந்து இதுல நம்ம பாத்துக்கிட்டே வரோம். ஆமா, காலையில இருந்து இன்னைக்கு வந்து பேர்ட்ஸ் டேனே ஆமா இன்னைக்கு ஆமா காலையில இருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில 2 விஷயம் நீ சொன்ன 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து ரெண்டுமே கலர் சம்பந்தமாக தான் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த சீன சிவப்பு கலர் சீன தொப்பி, ஆரஞ்சு கலர் தொப்பி பூவும், சீன தொப்பி பூவும், அப்புறம் நீலத்தாள கோழி. ஆமா, அது ரெண்டுலயுமே பார்த்தா நீலத்தாளையில மேல வந்து ஒரு சிவப்பு இருக்கு மூக்குல. ஆமா, அதே மாதிரி வந்து அந்த ஃபுல்லா வந்து ப்ளூ கலர், ப்ளூ இல்ல ஆரஞ்சு பிளஸ் ஆரஞ்சியும் சிவப்பும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்டான கலர்ல சீன தொப்பி சொல்றீங்க. ஆமா, அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த சீன தொப்பி பூ அதுல என்னன்னா அது ஒரு செடி வகையை சேர்ந்ததுனால ஒரு லைனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடிக்கு அந்த மாதிரி ஒரு பூ வந்து அந்த பூ பக்கத்துல எடுத்து பார்க்கும்போது ஒரு வேற ஒரு ஃபீலிங் தொப்பி அதான் தொப்பி வடிவுல இருக்கிறதுனால அதுக்கு அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி. ஆமா, அந்த தொப்பு வந்து அந்த பூவுமே வந்து ஒவ்வொரு தனித்தனி பூவா இல்ல, ஒரு 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 கொடியில வந்து அப்படியே கும்பலா ஒரு 10 பூ சேர்ந்த மாதிரி இருக்கு. அப்படியே அந்த கொடி ஃபுல்லா கொடி ஒரு மாலையை கோத்த மாதிரி இருந்துச்சு. அந்த நிறைய தேன் சிட்டு இருந்தது. ஆமா, சரவணன் வந்து எல்லா தேன் சிட்டு. ஆமா, இந்த நம்ம பயணத்துல எல்லா பறவைகளும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது சரவணா. அதுங்களுக்கான இங்கிலீஷ் பேர் சொன்னது. ஆனா பெரும்பாலுமான நம்ம பறவைகளுக்கு வந்து அதோட இந்த பேர் வந்து வட்டார வழக்கு பேரே இல்ல. வட்டார வழக்கு பேரே இல்ல, எல்லாமே வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் வந்து அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் பேரா தான் இருந்தது. விதிவிலக்கான இது மாதிரி தான். உதாரணத்துக்கு வந்து ஏதோ புதர்வானம்படியா, புதர்பாடி. அதுக்கு ஆக்சுவலி புதர்பாடி. ஆமா, புதர்பாடி வந்து யாரோ வந்து பறவை இங்கிலீஷ்ல பேர்ட்ஸ் வாட்ச் பண்ண ஆளுங்க தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான். ஆனா உண்மையான வந்து அந்த லாங்குவேஜ் இந்த வட்டார பேரே கிடையாது. அது வந்து தியோடர் பாஸ்கர் வந்து அடிக்கடி சொல்றாரு, அது ரொம்ப முக்கியமானது. அந்த ராஜநாகத்தை வந்து நம்ம கிங் ஆஃப் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றோம். ஆனா ஒரிஜினல் பேர் அதுக்கு வந்து கருணாகன். அந்த மாதிரியான பேருங்களே இப்ப எனக்கு என்னமோ அதுங்க அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்றது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளுக்கு தெரியுது, செயற்கை உணர்வு கொண்டு வந்து. ஆமா, அந்த அதுக்கு இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த மாதிரி இருந்தது. அந்த ஏன்னா இப்ப நீர்நிலை காவேரி தண்ணி போற ஏரியாவை ஒட்டி நம்ம போறதுனால நம்ம நிறைய இப்ப நீர்ப்பறவைகள் பார்த்தோம். நேச்சுரலாவே இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பறவைகள், நீர்ப்பறவைகள் தான். ஆமா, அது பார்த்தோம். அப்புறம் தலைக்காடுக்கு வந்து ஓகே ஜானி அந்த மலையாள ஆவணப்பட இயக்குனரோட அந்த புத்தகத்துல அந்த அலமையில் அவங்கள பத்தி வர ஒரு அது 3 சாபம். என்ன சாபம்? முதல்ல வந்து அந்த தலைக்காடு வந்து மணல் மேடாகட்டும், மாலங்கி வந்து சுழலாகட்டும், மூணாவது உடையார் அரசாட்சிக்கு வந்து வாரிசு இல்லாமல் போகட்டும். இந்த 3 சாபமுமே எப்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு கண்ணகியினுடைய சாபத்தை வந்து இன்னுமே வந்து மக்கள் ஒரு ஒரு பெரு வழிபாட்டுக்குள்ள இன்னும் ஒரு கூஸ் பம்ஸோட பாக்குறாங்களோ, அதே மாதிரி கர்நாடகா மக்களுக்கு வந்து இந்த அலமேல் அம்மாவோட சாபம் வந்து அவங்களுக்கு இன்னுமே ஒரு அதுல என்ன முக்கியமான விஷயம்னா பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஒரு அந்த தலைக்காடு பக்கத்துல ஒரு 3 நாள் கோயில் பார்த்தோம். அந்த 3 நாள் கோயிலுமே கிட்டத்தட்ட 35 அடி வந்து பூமி கீழே தான் இருக்கு. 50 அடியா இருக்கும். 30க்கு மேல 30 to 50 அடி கண்டிப்பா இருக்கும். அப்பனா அந்த அம்மாவோடைய சாபத்தினாலதான் இது வந்து ஒரு 50 அடி மணல் மேடு ஆயிடுச்சா, இல்ல வந்து அது வந்து ஒரு பழங்குடி வந்து மைசூர் உடையாருக்கு இன்னை வரைக்கும் பயாலஜிக்கல் இதுவே கிடையாது, வாரிசே கிடையாது. ஒரு ரீசெண்டான ஒரு அவரே சிலதை பதிவு பண்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, தசராவோட 10வது நாள் வந்து அந்த இவங்க இருக்காங்களா அலமேல அவங்களுக்கு வந்து தனியா மன்னிப்பு கேட்கற மாதிரியான ஒரு சடங்கு வந்து வரைக்கும் வந்து இருக்கு அப்படின்னு. அது வந்து என்ன அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இல்ல, அறிவியல் பூர்வமா வந்து இது வந்து அது இல்லைனாலையும் அது வந்து அப்படியே வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பதில் இல்ல, முரணான ஒரு விஷயம் தான். ஆமா, அதனால வந்து தலைக்காடு ஒண்ணு நம்மளுக்கு அது இதா வந்தது. தலைக்காட்டுல வந்து நம்ம நல்லாவே காவிரியில குளிக்க முடியும். ஆமா, வெறும் மணலா தான். ஆமா, வெறும் மணல் தான் நல்லா. ஆனா மத்த இடத்துல வந்து நாங்க நேத்து வந்ததுல இருந்து எல்லா இடத்துலயும் நாங்க குளிச்சோம்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லால தான் இருந்துச்சு. ஆனா தலைக்காட்டுல மட்டும்தான் நல்லா வந்து மணல் மேட்லயே நல்லா வந்து குளிக்கலாம், காவேரியில குளிக்கலாம். ஆமா ஆமா. தலைக்காடு முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தோம். அதாவது நம்ம இந்த கர்நாடகா ஹொய்சாலா இதனுடைய ஒரு ஜொல் மாதிரி நம்ம சோம்நாத்புரா கோயில். சோம்நாத்புரா கோயில் பாத்தீங்கன்னா ஹொய்சால சிற்பக்கலையின் ஒரு ஒன் ஆஃப் தி. ஆமா, அது ஒண்ணு. அது வந்து ஆக்சுவலா பேலூர் ஹாலபேடு ரொம்ப அழகா இருக்கும். பட் அதோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி அந்த நட்சத்திர வடிவ ஜெகதியில் வந்து முழுக்க அந்த கோயில்ல என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்டா நீங்க வந்து அந்த கோயில்ல கல்லே பார்க்க முடியாது.
ஒவ்வொரு சின்ன சின்ன சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இதுலயுமே வந்து சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் அந்த. ஆமா இப்ப நான் வந்து அந்த நார்த்தன கணபதி பார்த்தேன் ஆமா டான்சிங், அந்த அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. இன்னொரு ஒண்ணு அந்த பக்கம் போயிட்டு வந்து சரஸ்வதி வீணை வச்சிருந்த உடைஞ்சிருந்த சிற்பம் பார்த்தால. ஆமா அதோட விரல் கருப்பா இருக்கிறது வந்து நல்லா அந்த மத்த எல்லா சிற்பத்தோட அது பயங்கரமா வந்து இது அவ்வளவு நுட்பமா அந்த விரல் நகத்தை கூட அதுல நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமா அந்த வகையில வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான கோயில் தான். அது இன்னொரு மைனஸ் என்னன்னா அந்த கோயில் எல்லா சிற்பங்களும் அவ்வளவு நுணுக்கமா இருக்கு, ஆனா எல்லா சிற்பத்தினுடைய மூக்கு மட்டும் உடைஞ்சிருக்கு. அப்பதான் அது மாலிகாப்பூர் படையெடுப்பதான் அது உடைச்சிருக்காங்க. அப்புறம் அதுல ஒரு இதான விஷயம் பார்த்தல, ஒரு அந்த நட்சத்திர வடிவ அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு லேடி கீழே வந்து விழவ போனத சரவணன் போய் பிடிக்க போனாரு. அங்கேயே போய் சிற்பத்தை பிடிச்சி அது வந்து ஒரு பயங்கரமான ஒருவேளை பிடிச்சிருந்தா நாம 2 பேரும் தனியா தான் போயிருக்கோம், இல்லாத ஆயிருக்கும் போல நண்பர்களே. அது ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு அப்புறம் நிறைய இடத்துல ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்க. ஆமா ஆமா இது வந்து பொதுவான ஒரு இந்திய இல்ல உலகத்திலேயே இப்போ ரீல்ஸ் ஒரு நார்மலா 2 பசங்க பண்ணிட்டு இருந்து அந்த செக்யூரிட்டி வந்து சத்தம் போட்டாரு அங்கெல்லாம். அப்புறம் நாம தான் இந்த மாதிரி ஒரு நைட் பேண்ட் ஏதோ ஒரு டி-ஷர்ட் போட்டுட்டு வரோம். எல்லாருமே பாத்தீங்க நல்லா பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஊரே சுத்த வராங்க. அது வந்து ஒரு முக்கியமான எல்லா இடத்துலயுமே பாரு அந்த ட்ரெஸ் வந்து. அப்புறம் யார் ஊர் சுத்த வர இப்ப நம்ம இன்னைக்கு போன எல்லா இடமே வந்து ஒரு கிட்டத்தட்ட கமர்ஷியலான இடம் தான். ஆமா ஆமா அவங்க வந்தது எல்லாமே யாரு வந்தாங்க, சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி 3 நாள் வேலைக்கு கவர்மெண்ட் வேலை 3 நாள் லீவ் வரவங்க. ஏன் ஊர் சுத்த வராங்க ஃபர்ஸ்ட்? ஏன் அவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஏன் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அவங்கள வந்து நல்லா ப்ரெசென்டபிளா காமிச்சிக்கிறாங்க? ஏன்னா முழுக்க அவங்க வர்றது வந்து பாக்குறாங்க, பார்த்த பிறகு சும்மா போகல, போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கும்போது நீ வந்து நல்லா உன்னை நீ காமிச்சிக்கின்னு வரணும்ல. போட்டோ எடுத்துட்டு நீ வந்து ரீல்ஸ் ஷேர் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டால போடுவாங்க. அதுக்கெல்லாம் நல்லா நானே வைக்கிறேன் இல்ல இன்ஸ்டால போடுறாங்க. அதுக்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் பிரசன்டபிளா இருந்தா தானே இது பண்ண முடியும், சும்மா வர முடியும். ஆமா அத நம்ம இதுல இந்த பயணத்துல நம்ம பாத்துக்கிட்டே தான் வரோம். அப்புறம் வந்து நம்ம வந்து நரசிங்கபுரத்துல வந்து இது காவேரி கபடி சும்மா ஒரு கால் மட்டும் நினைச்சிட்டு அப்புறம் போய் அந்த இந்த சாப்பாடு சாப்பிட்டல. கர்நாடகால வந்து என்னன்னா மதிய நேரம் அந்த இலவச அன்னதான சாப்பாடு நிறைய கோயில்கள்ல வந்து போடுறாங்க. நம்ம ஏற்கனவே நான் வந்து இதுல சாப்பிட்டிருக்கேன், மத்திய ரங்கநாதர் கோயில் நம்ம பார்த்தோம்ல. ஆமா மத்திய ரங்கநாதர் கோயில்ல நாங்க மதியம் சாப்பிட்டிருக்கோம். ஓ அப்படியா? அப்ப வந்து போட்டாங்க. ஆமா மதியம் அந்த இது பட் அந்த இலவச சாப்பாடு கூட நல்லா தான் இருந்தது. அது வந்து அதுல பாத்தீங்கன்னா தடனி கொட்டை, கூட்டு குழம்பு, அப்புறம் ஒரு சாதம், ஒரு சாம்பார், மோர். என்னன்னா முக்கியமா ரொம்ப ஆர்டரா பண்றாங்க. அது ஒரு இலவச சாப்பாடு மொத்தமாத்தையும் விடாம மொத்தமா வந்து ஒரு கேவோஸ் வந்து கிரியேட் பண்ணாம ப்ராப்பரா வந்து இத்தனை பேர் வந்தாங்கன்னா போய் உட்கார வச்சிடறாங்க, அதுக்கப்புறம் தட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் சாப்பிட்டு போடுறாங்க. லைனா ஒன்று பரிமாறிட்டு நம்மளே போய் தட்டு கழுவிட்டு வச்சிடறோம். திருப்பி ஒரு குரூப் வராங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பரா நடக்குது அந்த இது. ஆமா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இது என்ன பிரச்சனைனா நம்ம வந்து நம்ம சோமநாதபுரம் பார்த்துட்டு வந்தோம்ல, இப்போ நம்ம ரங்கன் தீட்டுல இருந்து ரங்கன். ஆமா சோமநாதபுரத்துல இருந்து நம்ம இங்க வர வழியில பார்த்தோன்னா இப்போ இன்னும் 2-3 பல்லாம நாத்து நட்டுட்டு இருக்காங்க. 2-3 ஒரு அக்டோபர்ல வந்து பயங்கரமான வயல்வெளி பாக்குறதுக்கே வந்து ஏதோ ஒரு இதுல போற மாதிரி ஒரு மன இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் ஒரு டைம் வந்து அது மாதிரி பார்த்தும் இருக்கேன். சரி.